மக்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உழைப்பாளர்களுக்காக உழைக்கிற ஐயா ஸ்டாலினை நாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும்னு 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக்க ஐயா முயற்சி பண்ணார். ஆனால் தொழிலாளர்கள் எல்லாரும் கொந்தளித்ததும் திட்டத்தை திரும்ப வாங்கிக்கிட்டார். போக்குவரத்து தொழிலாளர்களில் ஆரம்பித்து குடிசை தொழிலாளர்கள் வரைக்கும் ஐயாவோட ஆட்சியில் போராடாத நாளே இல்லை. யார் என்ன கோரிக்கை வச்சாலும் ஐயா அதை கேட்கறது இல்லை. இந்த நல்ல நாளில் திராவிட மாடல் கவர்மெண்ட்டு தொழிலாளர்களுக்கு என்னென்னலாம் செஞ்சதுன்னு நினைவுபடுத்தி பாருங்கள். கொஞ்சம் கமெண்ட்லையும் அதை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க மக்கா. தமிழ்நாடு முழுக்க தண்ணி பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கையில் ஐயா ஸ்டாலின் ஜாலியாக கோல்ஃப் விளையாடிக்கிட்டு இருக்காருப்பா. ஐயா, மேட்டூர் டேமில் பஸ் விடுற அளவுக்கு தண்ணி குறைஞ்சிடுச்சு, கொஞ்சம் சுதாரித்து என்னன்னு பாருங்க, ஜனங்களை கதற விட்டுறாதீங்க. திருச்சியில் கந்துவெட்டி கொடுமையால் ஒரு குடும்பம் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்குய்யா. அடித்து ரத்த காயமாக்குனதும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல்னு போகிற பக்கமெல்லாம் போய் மிரட்டி இருக்கு கந்துவெட்டி கும்பல். தமிழ்நாடு முழுக்க மே தினத்துக்காக டாஸ்மாக் கடைக்கு லீவ் விட்டுருக்காங்க ஐயா. இந்த கேப்பில் நல்லா பிளாக்ல சாராயம் விற்காங்க. காவல்துறை கண்டுக்கிடுற மாதிரி தெரியலை. இதையே தடுக்க மாட்டேங்காங்களே, இவங்க எங்கே போதைப் பொருளெல்லாம் ஒழிச்சு கட்ட போகிறாங்க? சூலூர் பக்கம் இருக்கிற செஞ்சேரி கிராமத்தில் திராவிட மாடல் கட்டிட கலையை அடிப்படையாக வச்சு ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. ரோட்டுக்கு நடுவில் கரண்ட் போஸ்ட்டை வச்சு சுற்றி வளைச்சி சூப்பராக போட்டிருக்காங்கப்பா. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். வரலாற்றை திரிப்பது எப்படி, தன்னைத்தானே பில்டப் செய்து கொள்வது எப்படி, உருப்படியாக எதுவும் செய்யாமல் தலைவர் ஆகிறது எப்படி அப்படின்னு திமுக கும்பலை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். எம்புட்டு உருட்டுறாங்க. தொழிலாளர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லி அன்னை உதயநிதி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். என்னென்ன சொல்கிறார் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போட்டிருக்காரு. மே தினத்துக்கு வாழ்த்து சொன்ன அன்னை உதயநிதி தொழிலாளர் தினத்துக்கு சம்பளத்தோட விடுமுறை கொடுத்தது ஐயா கருணாநிதி தான்னு சொல்லியிருந்தார். அன்னை மட்டுமில்லை, இதே வசனத்தை ஐயா கருணாநிதியும் ஒரு தடவை சொன்னார். அந்த சமயத்தில் பேரறிஞர் அண்ணா காலத்தில் எம்எல்ஏவாக இருந்த திருப்பூர் சு துரைசாமி ஐயா கருணாநிதிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் எல்லா பத்திரிகைகளையும் வந்திருந்தது. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 1967 பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்ததும் மே தினத்துக்கு அரசு விடுமுறையை அறிவித்தார். அந்த சமயத்தில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் மே தினத்துக்கு விடுமுறையே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு மே தினத்தை அரசு விடுமுறையாக அறிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அப்போது கோயம்புத்தூரில் மே தினத்தை அரசு விழாவாகவே கொண்டாடி இருக்கார். அந்த விழாவில் ஐயா திருப்பூர் சு துரைசாமி கலந்துக்கிட்டாராம். ஐயா கருணாநிதி பேரறிஞர் அண்ணாவோட பெருமையை மறைக்க நினைக்கிறதாவும் இன்னொருத்தரோட உழைப்பை திருட நினைக்கிறதாவும் அந்த கடிதத்தில் சொல்லியிருந்தார். ஆக இந்தியாவிலேயே மே தினத்துக்கு முதல்ல அரசு விடுமுறையை அறிவித்தவர் பேரறிஞர் அண்ணா தான். அண்ணாவோட பெருமைகளை சொல்ல திமுக கும்பலுக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஐயா கருணாநிதி கிட்ட இருந்து தான் திமுகவோட வரலாறே தொடங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசி தான் வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க போல. ஆனால் நாங்கள் சொல்லலை சாமி, ஜனங்க சொல்கிறாங்க. மக்கா, 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் ஐயா கருணாநிதி பற்றின பாடம் இருக்குதான். இப்போ 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துலேயும் ஐயா கருணாநிதி பற்றின பாடத்தை வைக்க போகிறாங்களாம். இல்லை தெரியாமல் கேட்குறேன், ஐயாவோட வாரிசுகள்லாம் வெளிநாடு போய் பெரிய படிப்பெல்லாம் படிக்காங்க. திமுகவில் இருக்கிற எம்பி எம்எல்ஏ கவுன்சிலரோட பிள்ளைகள் கூட சிபிஎஸ்சி சிலபஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு அங்கே போய் படிக்கிறாங்க. அவங்க யாரும் ஐயாவோட வரலாறை படிக்கிற மாதிரி தெரியல. ஏழை வாழையை மட்டும் ஐயாவை பற்றி படிக்கணுமா? எதுக்கு? உலகம் எம்புட்டு வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அறிவியலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு அறிவியல் சார்ந்த படிப்புகள் ரொம்ப அவசியம். நம்ம ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்குதான்னு கேட்டால் சந்தேகம்தான். எப்படி கிடைக்கும்? இவங்க தான் ஐயா கருணாநிதி பற்றியில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயாவை பற்றி படித்தா என்ன கிடைக்க போகுது?
திமுக தலைவர்களோட வாரிசுகள்லாம் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களில் உலக அறிவை வளர்த்துக்கிற மாதிரி படிப்புகளை படிக்கிறாங்க. ஏழை வீட்டு பிள்ளைகள் ஐயாவை பற்றி படிக்கணுங்கிறாங்க. இந்த கொடுமையை பார்க்கையில் ரொம்ப நாள் முன்னாடி அண்ணன் ஆராசா பதில் சொல்ல முடியாமல் திணறின ஒரு காட்சி தான் நினைவுக்கு வருது. நான் கேட்குறேன், இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? எங்கள்ட்டியா? எங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஆரவாரமா இருக்கும். வேற சென்ட்ரல் போர்டில் படிக்க, அதுக்கு தான் சொன்னேன். நல்ல கேள்வி, தயவுபடி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. நல்ல கேள்வி. இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் நல்லா வாழ்கிறதுக்கு தேவையான படிப்புகளை படிச்சிருவாங்க. நாம் மட்டும் இவங்களோட வரலாறை படிச்சுட்டு தற்கூரியாக அலையணும். இதுதான் அதிமுகவுக்கும் திருட்டு திமுகவுக்கும் இருக்க வித்தியாசம். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விலையில்லாத சீருடை, விலையில்லா புத்தகப்பை, செருப்பு, லேப்டாப்னு அள்ளி அள்ளி கொடுத்து படித்து முன்னேற திட்டங்களை போட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த திட்டத்தையெல்லாம் நிறுத்திட்டு ஐயா கருணாநிதியை பற்றி படிக்க வச்சு கொத்துடுமையாக்க பார்க்குறாங்க. இப்போவே படிக்க வச்சா தானே நாளைக்கு அடுத்த வாரிசு வரும்போது கோஷம் போட கூட்டம் சேர்க்க முடியும். நல்லா நடத்துகிறாங்கப்பா நாடகத்தை. இதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஏழை நடுத்தர உழைக்கும் மக்கள் எல்லாம் நிம்மதியாகவே வாழ முடியாதுப்பா. கஞ்சா வியாபாரத்தில் ஆரம்பித்து கந்து வெட்டி வரைக்கும் இந்த விளம்பர கவர்மெண்ட்டு எதையாவது கண்டுக்கிடுதா பாருங்க. திருச்சியில் ஒரு கந்து வெட்டி கும்பல் இரும்பு ராடாலேயே ஒரு பொண்ணை அடித்து ரத்தக்காவு வாங்கியிருக்காங்க. திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கம் சந்திரா என்கிற பெண் வீட்டில் ஒரு கல்யாண செலவுக்காக கடன் வாங்கியிருக்காங்க. சமயபுரத்தில் இருக்கிற மாசிலா மணிக்கிட்ட போன வருஷம் பிப்ரவரி மாதத்தில் 5 வட்டிக்கு 7 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. இந்த கடனுக்கு மாதம் 35,000 ரூபா வட்டி கட்டியிருக்காங்க. வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு தான் மாசிலாமணி சந்திராவுக்கு பணம் கொடுத்துருக்காரு. இந்த நிலைமையில் கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக மாசிலாமணி வீட்டுக்கு சந்திரா போயிருக்காங்க. அங்கே போய் 5 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்ட மாசிலாமணி இன்னும் 5 லட்சம் வேணும்னு சொல்லியிருக்காரு. இதில் ஏதோ வாக்குவாதம் ஆயிடுச்சு. மாசிலாமணி இரும்பு ராடு எடுத்து சந்திராவையும் கூட வந்தவங்களையும் அடிச்சிருக்காரு. குழந்தைய செருப்பு காலால் மிதிச்சிருக்காராம்யா. அது மட்டும் இல்லை, அடி வாங்கிட்டு ரத்த காயத்தோட சமயபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கேயும் இந்த கந்துவட்டி கும்பல் வந்து அடிச்சிருக்கு. ஆஸ்பத்திரி போனால் அங்கேயும் வந்து மிரட்டியிருக்கு. சொன்னது 3 மாதம் டைம் தான், அதனால் 5 பைசா வட்டி. இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் 10 பைசா வட்டி அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு ராடாலேயே அடிச்சிருக்காங்க. பாருங்க, நாட்டில் கந்து வெட்டி கும்பலுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் மிரட்டுறாங்கன்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மட்டமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டாலினையா, கந்து வெட்டியை தடுக்க எதனா நடவடிக்கை எடுங்க ஐயா. அட நாங்கள் கேட்கல, ஜனங்க கேட்குறாங்க. உழைப்பாளர் தினமாக இருந்தா என்ன, எந்த தினமாக இருந்தா என்ன, எதுவாக இருந்தாலும் பச்சை போர்டு கடைக்கு எப்பெல்லாம் லீவ் விடுதாங்களோ அது எல்லாமே உடன்பிறப்புகளோட தினம்தான். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் உடன்பிறப்புகளும் உடன்பிறப்பின் ஆதரவாளர்களும் பிளாக்கில் சரக்கு விற்று நல்லா கல்லா கட்டுறாங்கப்பா. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு டாஸ்மாக்கு லீவ் விட்டுருக்காங்கப்பா. இதை பயன்படுத்திக்கிட்ட சில கும்பல் பிளாக்கில் சரக்கு வித்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க நடக்கு. உதாரணத்துக்கு ஒரு இடத்த சொல்கிறேன். விருதாச்சலம் ஆயியார் மடம் போகிற வழியில் டாஸ்மாக் முன்னாடியே பிளாக்ல சரக்கு விற்காங்க. 2 வீலரில் பாட்டில்களை கொண்டு வந்து கள்ளச்சந்தையில் 200 ரூபா 300 ரூபான்னு வாய்க்கு வந்ததை விலைன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. இதை காவல்துறையும் கண்டுக்கிடலை, கலால் அதிகாரிகளும் கண்டுக்கிடலை. பாருங்க எப்படி ஓப்பனாக வியாபாரம் நடக்குன்னு. தமிழ்நாட்டில் காவல்துறை எந்த அளவுக்கு செயல்படுதுங்கிறதுக்கு இந்த காட்சி தான் சாட்சி. கந்துவட்டி, கள்ளச்சந்தையில் மது, கஞ்சா வியாபாரம், போதை ஆசாமிகளின் அராஜகம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இப்படி ஒரு மோசமான ஆட்சியில் என்னெல்லாம் நடக்கணுமோ அத்தனையும் திமுக ஆட்சியில் நடக்குய்யா. ஸ்டாலினியா, என்ன எதுனா பாருங்க. நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்க? ஓய்வுல இருக்கீங்க, வந்த பிற்பாடாவது பாருங்க ஐயா. சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.